ஒருநாள் கடவுள் விநாயகர் வானத்தில் பறந்து கொண்டிருந்தார். அப்போது பறவைகளின் ராஜாவான கருடனை சந்தித்தார். கருடன் மிகவும் பெருமையாக இருந்தான். அவன் தன்னைத்தான் பறவைகளில் வேகமாக பறப்பவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். விநாயகர் கருடனிடம், "நீ மிக வேகமாக பறக்கிறாயா?" என்று கேட்டார். கருடன், "ஆம், நான்தான் பறவைகளில் வேகமானவன்" என்று பெருமையாகச் சொன்னான். விநாயகர் சிரித்துக்கொண்டு, "நான் உன்னைவிட வேகமாக பறக்க முடியும்" என்றார். கருடன் இதை நம்பவில்லை. "நீங்கள் ஒரு யானை தலையுடையவர், எப்படி வேகமாக பறப்பீர்கள்?" என்று கேட்டான். விநாயகர், "சரி, பார்ப்போம்" என்று சொல்லி ஒரு பந்தயத்தை முன்வைத்தார். பந்தயம் தொடங்கியது. கருடன் முழு வேகத்தில் பறந்தான். ஆனால் விநாயகர் ஒரு சிறிய தந்திரம் செய்தார். அவர் தனது தந்தையான சிவபெருமானை நினைத்தார். உடனே அவர் கருடனுக்கு முன்னால் தோன்றினார். கருடன் ஆச்சரியமடைந்தான். "எப்படி முடிந்தது இது?" என்று கேட்டான். விநாயகர் புன்னகைத்து, "வேகம் மட்டுமே வெல்லாது, பக்தியும் ஞானமும் தான் வெல்லும்" என்று அறிவுரை கூறினார். கருடன் தன் தவறை புரிந்து கொண்டான். அவன் விநாயகரை வணங்கி, "நீங்கள் சரியாகச் சொன்னீர்கள், பெருமை தவறானது" என்று கூறினான். அன்று முதல் கருடன் தன்னை மாற்றிக்கொண்டான். அவன் எல்லா பறவைகளிடமும் கனிவாக நடந்து கொண்டான். விநாயகரின் பாடம் அவனுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. பெருமை கொள்வது தவறு. பக்தியும் அடக்கமும் தான் வாழ்வை மேம்படுத்தும்.